வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு சூப்பர் வெஜிடபிள் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுதான் முருங்கைக்காய். முருங்கைக்காய் எதுக்கெல்லாம் நல்லது? கால்சியம் அதிகமாக இருக்கா இதில்? வெயிட் லாஸ்க்கு உதவுமா? டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிடலாமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் கிளியர் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தி வருகிற ஒரு வெஜிடபிள் தான். இதை பயன்படுத்தி நம்ம சாம்பார், குழம்பு, சூப்பு, கறி, அடை பேட்டர் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் மட்டும் இல்லாமல் அதை இலை பூ கூட நியூட்ரிஷன் ரிச்சாகவே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். முருங்கைக்காயில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, கால்சியம், அயன், பொட்டாசியம், ஃபைபர், ஸ்மால் அமௌண்ட் ப்ரோட்டீனும் இருக்குது. கலோரிஸ் குறைவு தான், லோ ஃபேட் வெஜிடபிள்னு சொல்லலாம். இதனால இதை நம்ம டயட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன் கூட சொல்லலாம். இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போனுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இதில் இருக்கிற கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, இதில் இம்யூனிட்டி பூஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி இம்யூனி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. மூணாவது, டைஜஷன் சப்போர்ட்டுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யுது. நாலாவதா, இது பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் இருக்கிற ஃபைபரும் நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற காரணத்தால் ஸ்லோ டைஜஷன் ஆகுறதால நம்மளுக்கு பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு இன்டைரக்டாக சப்போர்ட் தரதா இருக்குது. வெயிட் லாஸ்க்கு இது உதவுமா கேட்டிங்கன்னா கலோரிஸ் குறைவு தான், ஃபைபர் அதிகமாக இருக்குது. சூப் அல்லது லைட்டாக கிரேவி மாதிரி சாப்பிட்டா ஃபுல்ஃபில் நம்மளுக்கு கொடுக்கும். ஆயில் அதிகம் சேர்க்காம குக்கிங் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபிட்டிஸ் பேஷண்ட் சாப்பிடலாமா பார்த்தீங்கன்னா மாட்ரேட் அளவில் எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபைபர் ரிச் வெஜிடபிள் என்பதால் பேலன்ஸ்டு மீலில் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன குக்கிங் டிப்ஸும் பார்க்கலாம். முருங்கைக்காயை வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கிறதா பார்த்து வாங்கும்போது காய் ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஓவர் குக்கும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வேளை ப்ரெஷர் குக் பண்ணுற மாதிரி இருந்தால் 1-2 விசிலே போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து இதை சமைக்க வேண்டாம். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்லி கால்சியம் ஃபுட்டு தான் அப்படின்னு கிடையாது. இதில் பல விட்டமின்ஸும் மினரல்ஸும் அடங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, வயது முதிர்ந்தவர்களும் இதை நல்லாவே சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்டால் சைடு எஃபெக்ட் வரும்லாம் கிடையாது. பேலன்ஸ் டயட்டில் மாட்ரேட்டாக நீங்கள் ஒரு சிறிய அளவு டெய்லி எடுத்துக்கலாம். இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப் வச்சு குடிக்கலாம், சாம்பார் நம்ம நார்மலாகவே ஆஸ் யூஷுவல் வீட்டில் செய்கிறது தான். வெஜிடபிள் கறி மாதிரி பண்ணிக்கலாம், ஸ்டீம் மாதிரி பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் கிடையாது, இந்த லீஃபை பயன்படுத்தி தோசை பேட்டரில் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பேலன்ஸ்டு மீலாக ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிட ரொம்பவே அருமையான காய் தான் இது. முருங்கைக்காய் ஒரு சிம்பிள் ட்ரெடிஷ்னல் சூப்பர் வெஜிடபிள்னு சொல்லலாம். குக்கிங் கரெக்டாகவும் போர்ஷனும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா டயட்லேயும் இதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.